ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 15. இன்றைக்கி வந்து வேக்சினேஷன் போட்ட நெக்ஸ்ட் டே ஆகும். ஸோ அதனால் புதியதாக எந்த மெடிசினும் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆஸ் யூஷுவல் என்றைக்கும் போல் நம்ம வந்து என்னது ஷெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபீடரில் ஃபீடும் ஃபில் பண்ணி வச்சுட்டோம். தென் ட்ரிங்கரில் வந்து தண்ணியும் ஃபில் பண்ணியாச்சு. தென் இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரிங்கர் வந்து கொஞ்சம் தரையை ஒட்டி தான் நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா கோழி குஞ்சுகளாக இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணோம். இப்போ கோழி குஞ்சுகள் கொஞ்சம் வளர தொடங்கிட்டு, ஸோ அதனால நம்ம வந்து இனி அந்த ட்ரிங்கரை வந்து கொஞ்சம் கோழி குஞ்சுகளுக்கு கழுத்து பாகம் வர்றது வரைக்கும் உள்ள லெவலில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து நல்ல தாழ்த்தி கட்டியிருந்தேன்னா கோழி குஞ்சுகள் உட்கார்ந்து தான் தண்ணி குடிக்கும். ஸோ அந்த அதோட காலுகளுக்கு வந்து எந்தவித ஒரு மூமெண்ட்ஸும் கிடைக்காது, அப்படியே உட்காந்துட்டே செய்யும் எல்லாமே. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ட்ரிங்கரை வந்து கொஞ்சம் உயர்த்தி கட்டணும். அப்போ அதுங்க வந்து நின்று குடிக்கிற லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டதுனால 24 hours எந்த மெடிசனும் கொடுக்கக்கூடாது. தென் நம்ம வந்து இப்போ வந்து டைம் 7 o'clock ஆகுது. ஸோ இனி வந்து ஒரு விட்டமின் மருந்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கணும். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. 200 ml வந்து வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தா போதும். அது வந்து ஒரு 4 days போல் கொடுக்க சொன்னாங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times. பின்ன அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. வேறு எந்த இதுன்னா இப்போ 15 days ஆகிடுச்சு. இனியும் ஒரு 2 weeks கூட தான் இருக்கும். தென் அதிலே வந்து கொஞ்சம் கோழிங்க நல்லா வளர தொடங்கிடும். அதில் வந்து தேவைப்படுற கோழிகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இனி வந்து கொஞ்சம் ஒர்க்குன்னு சொல்லும்போது வேறு எதுவும் இல்லை. கோழி குஞ்சுகளை நம்ம கொஞ்சம் வந்து இனி கோழி குஞ்சுன்னு சொல்ல முடியாது, கோழிகள் லெவல் ஆகிடுச்சு. ஸோ இனி அதில் வந்து எப்போவுமே மூவ் பண்ண வைக்கணும். ஏன்னா வந்து இனி வந்து ரொம்ப டயர்டாகவும் உட்காந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உட்கார விடக்கூடாது. அப்புறம் இப்போ உள்ள கிளைமேட் பரவாயில்லை, ஏன்னா மழை இருக்கிறதுனால கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டு ஓகே. பட் இது வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது வரும். அந்த டைம் நம்ம வந்து ஃபேனெல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கோழிங்களுக்கு சூடு ஆகாது உடம்புக்கு. அப்புறம் வேறு சொல்லக்கூடியதுன்னா டெய்லி இப்போ வந்து உங்களுக்கு இந்த கோழிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 15 days ஆகிடுச்சு. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் எல்லாம் அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் நல்லா பறக்க தொடங்கும். சில கோழிகள் எல்லாம் அந்த ரெக்கையை வச்சு பறக்க தொடங்குது. அப்புறம் நல்ல கொஞ்சம் மூமெண்ட் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு நேரம் சும்மா இருக்க விடக்கூடாது. சும்மா ஒரு 2 or 3 hours எல்லாம் வந்து கோழிகளை கொஞ்சம் வந்து மூவ் பண்ண வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது உட்கார்ந்த இடத்துலேயே தூங்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம வந்து மரப்பொடி இதை பார்த்திங்கன்னா அந்த மரப்பொடிகளை கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த தரையெல்லாம் ஒரு மண் போல் இருக்குது. இதை தான் நம்ம வந்து டெய்லி கிளறி விட வேணாம். இல்லைன்னா வந்து அது அந்த மாதிரியே இருந்து ஸ்மெல் தான் வரும். அப்புறம் வேறு கோழிகளுக்கு வந்து நம்ம இந்த ஃபீடரை வந்து இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து இந்த உணவுகளை இதில் தட்டும்போது அதோட பொடிகள் வந்து சுற்றி ஒரு இதாகிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் ஒரு துணியை வச்சு இங்கே எல்லா இடத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி டே 15. இன்றைக்கி மொர்டாலிட்டி லெவல் வந்து 2. என்ன தான் நம்ம வந்து மொர்டாலிட்டி வரக்கூடாதுன்னு இருந்திருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இதில் 1 or 2 வந்துகிட்டே தான் இருக்குது. பட் பரவாயில்லை, இனி பார்க்கல, இனி என்ன பண்ண முடியும். ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் டே வந்து இனி நம்ம வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் நமக்கு வந்து மருந்து கொடுக்குறதா இருக்கும். அது வந்து விட்டமின் மருந்து தான், லிக்யூடு 200 ml வந்து எடுக்கிறது. 200 ml பாக்கி தண்ணியும் சேர்த்து 20 liter வாட்டரில் வந்து நம்ம வந்து எல்லா கோழிகளுக்கும் கொடுக்கணும். தென் சூப்பர்வைசர் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க கோழிக்கு எப்படி இருக்குது, தென் அதோட உணவுகள் கரெக்டாக இருக்கா, தென் செக் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறாங்க. ஸோ நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்கிற போல் தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். இனி வந்து டே 16 என்னென்னு பார்க்கலாம். டே 15 பரவாயில்ல, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ചെറുധാന്യങ്ങളൊക്കെ അവരല്ലാതെ ഫുള്ളായിട്ട് അതിനെ മാറ്റി നിർത്തുകയൊന്നും മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അതിൻ്റെ ഒരു ആവശ്യവുമില്ല. അരിയും ഗോതമ്പും അവിടെ നിന്നോട്ട് ഭക്ഷണത്തിൽ നമ്മൾ മെനു പ്ലാൻ ചെയ്യുമ്പോൾ അതിനകത്ത് ഒരു 20% നമ്മൾ ധാന്യങ്ങൾ ചെറുധാന്യങ്ങൾ കൊണ്ട് റീപ്ലേസ് ചെയ്യാൻ പറ്റാത്ത നമുക്ക് വിജയമായി എന്ന് കരുതാം. മാഡം സൂചിപ്പിച്ച എത്രയധികം യൂസസ് അല്ലെങ്കിൽ ഇതിൻ്റെ എത്രയധികം പ്രാധാന്യം ഉണ്ട് നമ്മുടെ ജീവിതത്തിൽ, അല്ലെങ്കിൽ നമ്മുടെ
അന്തരീക്ഷത്തിലുണ്ട്. എന്നാലും ഇത്